அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நேரா அவங்க என்ன சொல்றாங்க, அப்பா கிட்ட வராங்க. அப்பா கிட்ட வந்து, அப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து நீர் பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவர்களுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். எத்தனை பேருக்கு தங்கச்சி இருக்காங்க? எத்தனை பேருக்கு அக்காள் இருக்காங்க? உங்க அப்பாவுடைய சொத்துக்களில் என் தங்கச்சிக்கு நான் கொடுப்பேன், என் அக்காளுக்கு நான் கொடுப்பேன்னு மனசுல வச்சிருக்கீங்களா? இன்னொரு அப்பா இருக்காரு, இன்னொரு சொத்துக்கு இன்னும் பிரிக்கப்படலை. ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக கொடுத்திருக்கும் போது உங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுங்க. சில பேர் மனசுல நினைக்கிறாங்க, இது கொஞ்சம் அங்கேயும் சொல்லுப்பா, எங்கேயும் சொல்லு, பெண்களுக்கு சொல்லு. சில தம்பிமார்களுக்கு சொத்தை கொடுக்காம அக்கா மாரெல்லாம் ஆட்டைய போடுறீங்களே, இது நியாயமா? ஸோ ஆகையினால சொத்து விஷயம் வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருந்தால் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ராவும் தங்கச்சிக்கு கொடுங்க, உங்களுடைய அக்காளுக்கு கொடுங்க. வேதம் என்ன சொல்லுது? திருமணம் முடிச்சு போடனே வறட்சியான நிலத்தை கொடுத்தார். இவரெல்லாம் ஒரு அப்பாவா? சும்மா கேட்கறேன் நான். உடனே மகள் என்ன சொல்றாங்க, வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நல்ல நிலத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது அப்பா உடனே கொடுக்குறாரு, எடுத்துட்டு போறாங்க. தேவஜனமே,